உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, இவனுக்கு மாம்சு மாதிரி கை நடுங்குது. தினேஷ், வளையல பார்த்து கவனமா போடு. வளையல் உடைஞ்சிட கூடாது. சரிங்கம்மா. தினேஷ், கேர்ஃபுல் பா. ஐயோ, வளையல் உடைஞ்சு நம்மள காட்டி கொடுத்துரும் போல இருக்கே. அண்ணி, ஸ்ரீஜாக்கு போட்டு வளையல் உடைஞ்சிருச்சு அண்ணி. ஐயோ, என்ன தினேஷ், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதுக்குள்ள இப்படி வளையல உடைச்சிட்டியே. பார்த்து போடக்கூடாதா? மா, நீங்க என்னம்மா நான் என்னமோ வேணே உடைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வளையல் தானேம்மா, விடுங்க. அதான் நிறைய இருக்குல்ல. மா, தினேஷ் ஒன்னும் வேணும்னு செய்யலமா, விடுங்கம்மா. அதுக்கு இல்லப்பா சூர்யா, வளையல் உடைஞ்சா அது நல்லது இல்லன்னு பாட்டி சொன்னாங்கல்லப்பா சூர்யா. இப்ப வளையல் உடைஞ்சதுனால ஸ்ரீஜாவோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. கடவுளே, என் மருமக ஸ்ரீஜா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஆமா தாரா, உன் மத்த மருமகங்க ஹாசினி, மாரி, அவங்க 2 பேருக்கும் வளையல் போடும்போது வராத பயம் இப்ப ஸ்ரீஜாவுக்கு மட்டும் ஏன் வருது? அது ஒண்ணு இல்ல மாமா, நான் எப்பவும் மாரிக்கு சப்போர்ட்டா அத்தைக்கு எதிர்ப்பா இருக்கேன்ல. ஆனா ஸ்ரீஜா எப்போ அத்தை கூடவே இருக்கான்ல, அதனாலதான் அத்தைக்கு என்ன பிடிக்கிறத விட ஸ்ரீஜாவை ரொம்ப பிடிக்கும். என்னத்த, அப்படிதானே? தம்பி, மறுபடியும் பார்த்து கவனமா போடுங்க தம்பி. சரிங்க பாட்டி, எடுத்துக்கோங்க. பொறுமையா பொறுமையா போட்டு விடுப்பா. கேர்ஃபுல் தினேஷ். அப்பாடா அப்பாடா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.